தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு இது கிறிஸ்துமஸ் மாசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை கொண்டாடுகிற பண்டிகை மாதம். இந்த கிறிஸ்துமஸை குறித்த மாறுபட்ட கருத்து எனக்கு இருந்தாலும் ஆண்டவர் இந்த பண்டிகையை ஆசரிக்க கட்டளையிடாமல் இருந்தாலும் அவர் பிறந்தது முக்கியம். ஹல்லேலூயா. அவர் பிறந்தது முக்கியம். அவருடைய பிறப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஆகவே அவருடைய பிறப்பினுடைய ரகசியத்தை, அந்த பிறப்பினுடைய முக்கியத்துவத்தை, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிஸ் பர்த், அவருடைய பிறப்பின் முக்கியத்துவத்தை 3 பகுதிகளாக அடுத்த இன்றிலிருந்து 3 ஞாயிற்றுக்கிழமை தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது கிறிஸ்துமஸ் சீரீஸ், கிறிஸ்துமஸ் மாதத்துக்கான ஒரு தொடர்ச்சி. முதலாவதாக இன்றைக்கு நாம வாசித்த வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 2-7 வரை முதல் பகுதியாக இதை நாம் பார்க்கலாம். இந்த தொடரினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் 1 முதல் பகுதியை இந்த நாள்ல நாம் பார்க்கலாம். இதுக்கு முன்னால ஒரு அதாவது ஒரு பேக்ட்ராப், ஒரு பின்னணியை நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறத்தாழ 720 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதை ஏசாயா எழுதி வைத்திருக்கிறான். இந்த பகுதியை 720 வருஷத்துக்கு முன்னால ஏசாயா வாழ்ந்த காலத்தை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இப்ப நாம டெமோக்ரசி, மக்களாட்சி என்கின்ற நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் இஸ்ரவேல் தனி நாடாக இல்லை, இருந்தது இல்லை. தாவீதின் நாட்களிலே எருசலேம் தலைநகரமாக கொண்டு இஸ்ரவேல் தேசம் இருந்தது. சாலமோனின் நாட்களில் இருந்தது. அதற்கு பிறகு சாலமோனுக்கு பிறகு அவனுடைய குமாரனின் நாட்களில் 2ஆய் பிரிந்தது. வடக்கு மாகாணம், தெற்கு மாகாணம் என்று பிரிந்தது. யூதா ஒரு பகுதியை ஆள ஆரம்பித்தது. மற்ற எல்லா கோத்திரத்தாரும் இன்னொரு பகுதியை ஆள ஆரம்பித்தார்கள். சகோதரர்களுக்குள்ள பிரிவினை வந்தது. அதனுடைய விளைவு சத்துரு சுலபமாய் வந்து இவர்களை மேற்கொண்டு கர்த்தரும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால், அந்நிய தெய்வத்தை வணங்க சென்றபடியால் ஆண்டவர் இவர்களை சத்துருக்கள் கையிலே விட்டுவிட்டார், புறஜாதியார் கையிலே விட்டுவிட்டார். அப்போ பாபிலோன் தேசத்து ராஜா, அசீரியா தேசத்தினுடைய ராஜா போன்றவர்கள் வந்து இவர்களை கொள்ளையிட்டு இவர்களை அடிமைகளாய் கொண்டு போய்விட்டார்கள். அப்படி இவன் ஏசாயா உசியா ராஜா அரசாண்டு கொண்டிருந்த அந்த நாட்களில், கர்த்தர் உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற காட்சியை காண்கிறான். இப்போ உசியா ராஜா எங்க இருந்தான்?
யார் சொல்றீங்க பார்க்கலாம்? சமீபமா தான் தானியேலின் புத்தகத்தையே முடிச்சேன். உசியா எங்கத்து ராஜா? மறந்துட்டீங்களா? தானியேல் எங்க இருந்தான் சொல்லுங்க. அங்க உசியா அங்க பேர் இருக்கா? இருக்குதா இல்லையா? அதே உசியா தான் இங்க இருக்கிறான். அப்போ தானியேலுக்கு பிறகு அல்லது தானியேலுக்கு முன்பதாக ஏசாயா பாபிலோனிலே அடிமைப்பட்டு போயிருந்த நாட்களில் இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதுகிறான். இப்ப நமக்கு எல்லாம் நல்லா இருக்கிற நாட்களில், எந்த பிரச்சனையும் இல்லாத நாட்களில் நாம உண்மையா ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம். ஆனால் பிரச்சனைக்குரிய நேரத்தில் இந்த பகுதியை ஏசாயா தரிசனமாக கண்டு எழுதுகிறான். இந்த ஏசாயாவுக்கு தான் மேசியாவை கண்ட ஏசாயா என்று பெயர். ஒரு இயேசுநாதரை குறித்த ஒரு பகுதியை இவன் சொல்லல. யோவேல் தீர்க்கதரிசி சொல்லிக்கிறான் இயேசுநாதர் பிறப்பாருன்னு. எதை சொன்னா? அவர் எங்க பிறப்பாருன்னு சொன்னான். அவ்வளவுதான். கர்த்தர் அவனுக்கு அவ்வளவுதான் வெளிப்படுத்தினாரு. என்ன? மேசியா எங்க பிறப்பார்? எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேம்ல. அவ்வளவுதான். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேம்ல. அவ்வளவுதான். ஓகே. இப்போ no, I'm right. I know what I'm speaking. Okay. இப்போ ஏசாயா இயேசுநாதர் இன்னும் பிறக்கல. 720 ஆண்டுகள் கழித்து பிறக்க போறாரு. அவர் பிறக்க போகும்போது ஒரு சூழ்நிலை, ஒரு செட்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கறத முன்கூட்டியே இவன் எழுதுகிறான். எருசலேம் இருக்கும், யூதேயா இருக்கும், சமாரியா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் சத்துருக்களுக்கு அது சிக்கிக் கொண்டு இருக்கும். இயேசுநாதர் பிறந்த போது எருசலேம் இருந்துச்சு, பெத்லகேம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா விடுதலை மாத்திரம் இல்ல, சுவாதீனம் மாத்திரம் இல்ல. ஓகே. ஏறத்தாழ நம்முடைய சூழ்நிலை கூட அப்படி இருக்குல்ல. எல்லாம் இருக்குது, ஏதோ ஒன்றுக்கு அடிமைப்பட்டு விட்டு இருக்கிறோம். ஜெபம் தெரியும், வேத வாசிப்பு தெரியும், பைபிள் படிக்கிறோம், பைபிள்ல இருக்கிற வசனம் தெரியும், எல்லாம் தெரியும், எதுக்கோ ஒண்ணுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க, ரோமர்கள் ஆட்சிக்குட்பட்டு இருந்தார்கள். அந்த ரோமர்கள் ஆட்சிக்குட்பட்டிருந்த நாட்களில் இயேசுநாதர் வந்து பிறந்தார். இத 720 வருஷத்துக்கு முன்னாலே ஏசாயா கண்டான். அவன் கண்டு எழுதினது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அது என்ன இருளில் நடக்கிற ஜனங்கள்? இது ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ். இது என்ன சொல்லுங்க? எங்க இருள்? அதான் இப்ப எல்லாம் லைட் போட்டுக்குதே, வழி நெடுகிலும் வெளிச்சம் பிரகாசிக்கிறதே. ஆனா இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்றால் ஆவிக்குரிய ரீதியாக எல்லாம் செத்து போயிருந்தது. 400 வருஷம் கர்த்தர் பேசவே இல்லை. 400 வருஷம் ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொண்டோ அசரீரியாகவோ தம்முடைய ஏவுதலினாலோ யாரிடத்திலும் பேசவில்லை. 400 வருஷம் ஆண்டவர் அமைதல் ஆயிட்டாரு. 400 வருஷம் கழிச்சு சகரியா என்கின்ற ஒரு பரிசுத்தவான், ஒரு பிரதான ஆசாரியன் பாவ நிவிர்த்தி செய்கிற நாள் என்று மகா பரிசுத்த ஸ்தலத்திலே போல் கர்த்தருக்கு தூப வர்க்கத்தை இடும் பொழுது கர்த்தர் தேவதூதனை அனுப்பினார். அப்பதான் தேவதூதன் ஆகிய காபிரியல் வந்து அவனோடு பேசினான். ஃபர்ஸ்ட் உன் மனைவி கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவான். அப்ப இவன் சொன்னது, நான் வயசாயிட்டு இருக்கேன், என் மனைவிக்கு வயசாயிடுச்சு, இனி எங்க குழந்தை பிறக்கும்?
நான் கர்த்தருடைய சமூகத்துல நிற்கிற காபிரியேல். நான் சொல்லி நீ நம்பல, அந்த பிள்ளையை பெற்றெடுத்து பெயர் வைக்கிற வரையில, அவனுக்கு யோவான் என்று பெயர் வைக்கிற வரையில நீ ஊமையனாயிருப்பாய். இப்ப 400 வருஷம் ஆண்டவர் பேசவே இல்லை. அப்ப இவனுடைய சந்தேகம் நேச்சுரல், இயல்புதான். ஏன்னா கர்த்தர் பேசுறதே விட்டுட்டான். நம்ம பேசினாவே கேட்கறது இல்ல, ஆண்டவர் பேசினாவே கேட்கறது இல்ல. டெய்லி பேசினாவே யாரும் இவரை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்றோம், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்றோம். பல நேரத்துல we don't recognize God at all. ஆண்டவரை நம்ம ரெக்கக்னைஸே பண்றது இல்ல, தெரியுது இல்ல, இது ஆண்டவர் தான் தெரியுது இல்ல, ஆண்டவர் தான் வந்து பேசினுங்கிறார், தெரியுது இல்ல, ஆண்டவர் பேசுறாரு தெரியல. ஏன்னா ஒரு குரல் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. நிறைய குரல்கள் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது. so many voices around, எத்தனையோ குரல்கள். அதுல ஸ்கிரீன் பண்ணி ஸ்கேன் பண்ணி இந்த ஒரு குரலை எடுக்கிறது கஷ்டமாக்குது. பழைய காலத்துல ரேடியோ ஒரு கார்க்கு மாதிரி ஒண்ணு இருக்கும், அதை திருப்புவோம், முள்ளு இப்படி மூவ் ஆயினே போவோம். 2 சேனல் ஒன்னா சேர்ந்துருக்கும், ஒரு ஹிந்தி பாட்டு ஒரு தமிழ் பாட்டு ஒன்னா வரும், ரெண்டுத்தையும் கேட்டுக்கிறோம். அப்புறம் ஃபைன் டியூன் பண்ண உடனே எந்த பாட்டுக்கு? தமிழ் பாட்டுக்கு இலங்கை வானொலி நிலையம். ஞாபகம் இருக்கா? எத்தனையோ குரல் கேக்குது, அதுல டியூன் பண்ணி ஒரு குரல கேட்கறத விட்டுட்டோம், யோவான் அனுப்புனாரு, இது வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம். அவனை வாய்ஸா அனுப்புனாரு, வார்த்தையானவர் அவனை என்ன குரலா அனுப்புனாரு. என்னன்னு? இது வனாந்தரத்துல கூப்பிடுகிறவனுடைய. அவன் வந்தான், எல்லாத்தையும் கிளீன் பண்ணான், எல்லாத்தையும் ஒதுக்கினான், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு எனக்கு பின்னால ஒருத்தர் வர்றாரு. அந்த செய்தியை தான் சகரியாவுக்கு முதலாவது தேவதூதன் கொடுத்தாரு. அந்த செய்தியை தான் கொடுத்தாரு. உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவனாய் இருப்பான் அப்படின்ட்டு சொன்னார். அப்போ அது அந்த சம்பவம் நடந்த பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு போயிட்டு தேவதூதன் சொன்னா, பிறகு இயேசுநாதர் பிறந்தார். அதை 24 ராத்திரியில் 25ஆம் தேதி காலையில அதை பத்தி பார்க்கலாம். ஆனா இந்த சீன் கொஞ்சம் செட் பண்ற அந்த நிலைமை பாருங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். என்ன இருள்? ஒரு ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ், ஒரு ஆவிக்குரிய இருள். அந்த ஆவிக்குரிய இருளான நாட்களில் கர்த்தர் வந்தார். இயேசுநாதர் அவர் பல காரியங்களை சொல்லி இருக்கிறார். அவர் நானே வாசல், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்லி இருக்காரு. இந்த வசனத்துக்கு பொருத்தமாக இயேசுநாதர் என்ன சொல்லி இருக்கிறாரு? நான் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். எப்ப சொன்னாரு? எசேக்கியேல் நாட்களில மகா பரிசுத்த ஸ்தலத்துல, சாலமோன் முதற்கொண்டு எசேக்கியேல் வரையில மகா பரிசுத்த ஸ்தலத்துல விளக்கு இல்ல, லைட் இல்ல. பிரதான ஆசாரியன் உள்ள போறப்போ மெனூரா என்று சொல்லக்கூடிய கேண்டில் ஸ்டிக், குத்து விளக்கு எத்துன்னு போக வேண்டிய அவசியம் இல்ல. ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல பிரகாசமான ஒளி வீசிக்கொண்டிருக்கும். உள்ள இருட்டு இல்ல, ஸ்கிரீன் போட்டு மூட்டு இருந்தாலும் லைட் இல்ல. ஆனா உள்ள போனா பிரதான ஆசாரியனுக்கு தடுமாற்றம் இல்ல. காரணம் என்னன்னா, அங்க கர்த்தருடைய பிரசன்ஸ் இருந்துச்சு. ஆகவே அவன் போயிட்டு தூப வர்க்கமிட்டு ஆண்டவருக்கு பலி செலுத்தினான். ஆனா எசேக்கியேலின் நாட்களிலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒரு ஒளி புறப்பட்டு அது அப்படியே போயிட்டு கெத்செமனே தோட்டம் அமைந்து இருக்கக்கூடிய சியோன் மலையில அல்லது ஒலிவ மலையில மறைஞ்சு போயிடுச்சு. இனி பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டு ஊழியம் செய்ய முடியாது, ஏன்னா இருட்டு. ஆகவே புதுசா ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது என்ன? மெனுரா என்று சொல்லக்கூடிய கேண்டில் ஸ்டிக், குத்து விளக்கு. அப்பதான் உள்ள வந்துச்சு குத்து விளக்கு. அந்த குத்து விளக்கு ஏற்றி அந்த வெளிச்சத்துல இவன் ஊழியம் செய்வான். சரி, இதுக்கு அடையாளமாக யூதர்கள் ஒரு பண்டிகையில, குடார பண்டிகையில ஒண்ணு வச்சுட்டாருங்க. என்னன்னா, தேவாலயத்துக்கு வெளியே கோபுரம் கட்டி அந்த கோபுரத்துல விளக்கேத்தினாங்க. கோபுரத்துல விளக்கேத்தி அந்த விளக்கு வெளிச்சத்துல எல்லாரும் வீட்டுக்கு வெளியே வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அவங்க பைபிள் படிக்கலாம், புஸ்தக சுருள படிக்கலாம். அவ்வளோ பிரகாசமா தைரியம் ராத்திரி முழுக்க எரிஞ்சுன்னு இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்லட்டுமா? ஒலிவ எண்ணெயை வச்சு, ஆலிவ் ஆயில வச்சு அவங்க எரிய வச்சாங்க.
இந்த மாசம் நம்ம நாட்டுல திருவண்ணாமலை என்ற பகுதியில இந்த வருஷம், அதாவது வருஷம் இந்த மாசத்துல அல்லது போன மாதம் பண்டிகை மாறி மாறி வரும்ல, மலை மேல என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, வேலுக 30 லட்சம் பேர் குறைஞ்சபட்சம் கூடுவாங்க. என்னத்த பாக்குறதுக்கு? 5 டன்னு நெய்ய தூக்கின்னு ஒரு 20 பேர் மேல ஏறி போயிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நெய்ய ஊத்தி கொளுத்துவாங்க அந்த வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு. அந்த ஒளி மனுஷனால ஏற்படுத்தப்பட்டுச்சு. இப்ப இந்த சடங்காச்சாரம் அங்கத்தான் ஆரம்பமாச்சு. தேவாலயத்துல ஏற்றப்பட்ட ஒளி எல்லாருக்கும் லைட் வந்துச்சு ஆண் கை தட்டினாங்க. ஏசுநாதர் ஒரு மூலையில என்னன்னு சொன்னடே, அது இல்லடா லைட், நான் தான் மெய்யான லைட். ஏசுநாதர் சொன்னார், அது இல்ல, நான் இந்த உலகத்திற்கு. அவர் சும்மா போற வாக்குல நம்ம பேசிட்டு போவோமே. முழு டம்ளர்ல டீ இருக்கும், எல்லாத்தையும் குடிச்சிருவோம். கடைசியா கொஞ்சம் அந்த மண்டி வருது இல்ல, அதை வைக்கிறப்ப என்ன டீ இது அப்படின்னு வச்சுட்டு போவோம். அத சிப்பிலே வச்சுட்டு இருக்கணும் இல்ல நீ. லாஸ்டா சாப்பிடுறப்ப சாப்பிட்டு எல்லாம் முடிக்கிறது எல்லாம் ஃபுல் வயிறு ரொம்பிட்டு பிறகு லாஸ்டா கொஞ்சம் வச்சுட்டு, கறி வேகவே இல்லை இன்னைக்கு, அத்த கடிக்கிறப்ப சொல்ல வேண்டித்தானே? சொல்ல மாட்டோம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு ஆண்டவர் சொன்னார்னா போற பாக்குல சொல்லிட்டு போல, ஒவ்வொரு வார்த்தையையும் அர்த்தத்தோடு தான் சொன்னார். இந்த தீர்க்க தரிசனம், ஏசாயா சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் அவர் வரும்போது நிறைவேற வேண்டும். ஆகவே தான் எல்லாரும் விளக்க இந்த விளக்கு ஏத்துறது எதுக்குன்னா, தேவனுடைய செக்கினா மகிமைக்கு அடையாளம். பகலிலே மேகஸ்தம்பத்தாலும் இரவுல அக்னி ஸ்தம்பத்தால வழி நடத்துச்சுன்னு இல்லையா, அதுக்கு அடையாளமாக இந்த ஒளிக்கு மூல காரணமானவர்களை விட்டுட்டாங்க, ஒளியை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. பீப்புள் ஸ்டார்டட் டு ஃபாலோ த லைட். ஜனங்க ஒளியை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, அடப்பாவிகளே, நான் ஏற்படுத்தினது அது, அதை விட்டுருங்க, நானே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னிலே நடக்கிறவன் தடுமாற்றம் இல்லை, என்னிலே நடக்கிறவனுக்கு தடுமாற்றம் இல்லை. அடுத்த வார்த்தை பாருங்க, மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நெக்ஸ்ட், இது எங்க கொண்டு போச்சுன்னா, இந்த இருள் மரணத்துக்கு கொண்டு போச்சு. அந்த மரண இருளிலே நடக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், அவர்கள் மேல வெளிச்சம் பிரகாசித்தது. அப்போ இப்படி பிரிந்து கிடக்கிற, இந்த சிதறி போய் கிடக்கிற அந்த ஜாதியை திரளாக்கி அவங்களை எல்லாரும் ஒன்னா சேர்த்து அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினார். துக்கத்திலே இருக்கிற இந்த குடும்பத்திற்கு கர்த்தர் ஆறுதல் வர பண்ணினார். அழுது கொண்டிருக்கிற இந்த கண்களில் இருந்து கண்ணீரை துடைத்து சமாதானப்படுத்தினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினார். அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு உதாரணத்தை சொன்னாரு. எப்படி? அறுப்பில் மகிழ்கிறது போல, கொள்ளையை பங்கிடும் பொழுது களி கூறுகிறது போல கர்த்தருக்கு முன்பாக மகிழுகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் நம்மை, ஆமா, பொருளாதார பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கிறது, எனக்கு கூட இருக்கிறது. நீங்க எல்லாம் நம்பாத மாதிரி உனக்கு அன்று பாக்குறீங்க. நீங்க பாருங்க, ஆண்டவர் தரிசனத்தை விரிவாக்கும் பொழுது தேவைகளையும் விரிவாக்குகிறார். தரிசனம் பெருசாக தேவையும் பெருசாகுது. நானு தரிசனத்தை குறுக்கிக்கனா வாய்ப்பு கிடைக்காது. நான் சொல்ல விரும்பல, சும்மா நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. இந்த மாசம் டீசலுக்கு மட்டும் 20,000 எனக்கு செலவாகிக்குது, வெறும் டீசலுக்கு. அவ்வளவு ஊழியம் நினைச்சு இந்த 20,000 போகுமே, மன விடு அப்படின்னு சொல்லிட்டுக்கலாம். நேத்து காலையில 5 மணிக்கு புறப்பட்டு போய் ராத்திரி 11 மணிக்கு வந்தேன். நினைச்சு இருந்தா பரவாயில்ல, உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகுது. சர்ச்சில் வேற டெத், ஒரு மரணம் வேற. முந்தின நாளே போய் ஜெபம் பண்ணிட்டு எல்லா ஒழுங்குகளை ஏற்பாடு பண்ணிட்டு, ஏன்னா அவங்க ரொம்ப நாளா நோட்டீஸ் போட்டு எல்லாம் ஒழுங்கு பண்ணி வச்சிருந்தாங்க. அங்க ஒரு குழு கிராமத்துல போய் ஊழியம் செய்கிறவர்கள் 19 வருஷமா அங்க போயிட்டு ஆண்டவர் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தார். உண்மையா கிராமத்துல குடும்பமா புள்ள குட்டிகளோட போறாங்க, ஊழியம் செஞ்சுட்டு வராங்க. 19 வருஷமா மாசத்துக்கு ஒரு கிராமம்,
வருஷத்துக்கு 11 கிராமம். இப்படி 19 வருஷமா, 19, 11. நேத்து அந்த பாஸ்டர் ரிப்போர்ட் சொன்னார், இதுவரையில 200 கிராமங்களை சத்தியத்தால நாங்கள் போய் சந்தித்திருக்கிறோம். அந்த வார்த்தையை கேட்ட உடனே தலை மேல ஓங்கி என்ன சம்டி ஆள் அச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு கிராமத்தை கூட சந்திக்கலையே. பெரிய சர்ச்சு இல்ல, 200 பேர் உள்ள சபை, எந்த பிரச்சனையும் இல்ல, கம்ஃபர்ட் ஜோன்ல ரொம்ப சுகமாய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற சபை. ஒரு 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 இன்ச்சு கூட நகர்ல, ஒரு இன்ச்சு கூட இந்த பக்கம் நகர்ல. நல்லா வசதியா நம்ம இடத்த மட்டும் சூடாக்கின்னு உட்காந்துக்கிற சர்ச். நல்லா நம்ம இடத்த ட்ரெயின்ல இடம் பிடிக்கிறப்போ பார்க்கணும், அப்படியே பரப்பின்னு உட்காருவாங்க. அந்த பாடத்தை சொல்லி கொடுத்து ஆண்டவர் நேத்து கொண்டு போனார் போலாங்க, இவ்வளவு தடைகளின் மத்தியில. எந்த அங்கீகாரமும் இல்ல. அங்க அந்த குரூப்ல இருக்கிறவங்க யாரும் தன்னை நான் ரெவரண்டு, நான் பாஸ்டர் அப்படின்னு கூட சொல்லிக்கல. அந்த குழுவை நடத்துற பிரதர் சாதாரணமாக்குறாரு. அவர் எல்லாம் ஒரு அலையிலே சொல்லுங்க அப்படி கூட சொல்ல மாட்டேன்றாரு, ஒரு மூலையில நின்னுகிறாரு. ஆனா அவர் தான் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறார். அதை ஒருத்தர் சாட்சியா சொன்னாங்க, எங்க ஐயா அவரு முன்னாலேயே வர்றதில்ல, ஜெபம் பண்ண வர்றதில்ல, பிரசங்கம் பண்ண வர்றதில்ல, பாட்டு பாட வர்றதில்ல, எதுவுமே வர்றதில்ல, பின்னால நின்று இயக்கி கொண்டு இருக்கிறார் 19 ஆண்டுகளாக அப்படின்னு சொல்லி அந்த குழுவை சேர்ந்த ஒருத்தர் சொன்னாங்க. உண்மையா அந்த சகோதரனை பார்த்தா ரொம்ப சாதாரணமாகிறார். மற்றவங்கன்னா ஒயிட் ஷர்ட் போட்டுன்னு பிளாக் பேண்ட் போட்டு நல்லா லாயிருங்க, பட்டிமன்றத்துல பேசுறதுக்கு வந்தவங்களாவது பந்தா வந்தாங்க. அந்த மனுஷன் பாவம் சாதாரண இன்சைடு கூட பண்ணாத அந்த ஓரத்துல நின்றுந்தாரு. ஏன் இதை சொல்றேன்னா, பெரிய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை சொல்லி கொடுக்க ஆண்டவர் ஒருவேளை என்ன அங்க கொண்டு போனார் போல தெரிகிறது. நாம இன்னைக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துட்டோம். நமக்கு தெரியல அதனுடைய விவரம். ஊழியம் பெருகும் பொழுது, எல்லை பெருகும் பொழுது கண்டிப்பா தேவைகள் பெருகுகிறது. தேவைகள் பெருகும் பொழுது கர்த்தருடைய கிருபை பெருகுகிறது. கடைசியா கர்த்தருடைய கிருபை என்ன ஆகுது? பெருகுகிறது. ஒரு அல்லையா சொல்லுங்க, நம்பி ஒரு அல்லையா சொல்லுங்க. போன வருஷம் கிறிஸ்துமஸ் 5000 போதும், இந்த வருஷம் 8000 வேணும். கவலையப்படாத, அந்த எக்ஸ்டென்ஷன் 3000க்கு ஆண்டவர் கிருபை பெருகும். அந்த 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 ஷார்டேஜுக்கு இல்ல, அந்த பற்றாக்குறைக்கு இல்ல, அத சரி பண்ண ஆண்டவருடைய கிருபை வரும். இப்படிதான் ஆண்டவர் ஒவ்வொரு நிலையிலும் அவர்களை வழி நடத்தினார். பாருங்க, அறுப்பிலே மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிடும் பொழுது களி கூறுகிறது போல உமக்கு முன்பாக ஜனங்கள் மகிழ்கிறார்கள். மீதியானரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டார். மீதியான நாட்கள் என்ன நடந்துச்சு? கிதியோன் ஞாபகத்துக்கு வரணும். பைபிள்ல எப்பவுமே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தீர்க்கதரிசிகள் கடந்து போவாங்க. மீதியான நாட்களில் நடந்ததுன்னா டக்குன்னு அங்க ஞாபகம் வரணும். என்ன நடந்துச்சு? வெள்ளாமை ரெடியா இருக்கும், மீதியான தேசத்தார் வருவாங்க, வர்றப்ப கல்லு எடுத்துன்னு வருவாங்க, விளைச்சல் எல்லாம் கல்ல போட்டு போயிடுவாங்க, மரத்தையெல்லாம் வெட்டி போட்டு போயிடுவாங்க. ஆகவே இந்த மீதியான் தேசத்தார் கண்களிலே வெள்ளாண்மையை காப்பாத்த கிடியன் ஆலைக்கு பின்னால போரடித்து கொண்டிருந்தான். அப்பதான் கர்த்தர் பராக்கிரமசாலிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்ப மீதியான் தேசத்துக்கு அன்னைக்கு நடந்துச்சு பாருங்க, அந்த மீதியான் தேசத்தினுடைய ஆதிக்கத்தை கர்த்தர் உன்னை விட்டு நீக்கி போட போகிறார். மீதியானின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டிகளின் கோலையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? முறித்து போட்டார். அடுத்து அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் ரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும். பாபிலோன் தேசத்திலிருந்து நேபுகாத் நேச்சார் வந்த போது அவன் யுத்தம் செஞ்ச முறையே வேற. ஏமாந்து மாட்டிக்கினாங்க இஸ்ரவேல் ஜனங்க, ஏமாந்து மாட்டிக்கினாங்க. இந்த பக்கம் தான் சத்துரு வராங்கன்னு பார்த்தா அவன் இப்படி சுத்தின்னு இந்த பக்கமும் வந்துட்டான், மாட்டிக்கிட்டாங்க. அமளியா யுத்தம் செய்கிற நிலைமை, அந்த சூழ்நிலையையும் கர்த்தர் மாற்றி போடுகிறார். அடுத்து ரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும். இந்த உலகத்துல அதிகமாய் ரத்தம் சிந்தின முதல் சமுதாயம் யூத சமுதாயம், 2வது சமுதாயம் தமிழ் சமுதாயம். தமிழ் சமுதாயம் 1% கூட இல்ல.
ஒரே நாள்ல 42,000 பேர் குன்று குவிக்கப்பட்டார்கள் இலங்கையில. அதுதான் சமீப நாட்களா நடந்த ஒரு பெரிய மகா பெரிய மனித படுகொலை, இனப்படுகொலை, மேசக்கர் படுகொலை. ஆனா 6 லட்சம் யூதர்களை ஒரு குறிப்பிட்ட சீசன்ல யார் மட்டும்? ஹிட்லர் மட்டும் கொன்று குவிச்சான். ஹிட்லர் மட்டும். அப்படியே ஐரோப்பா தேசத்துல இருக்கிற அத்தனை யூதர்களும் அவர்கள் தேசத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். இன்றைக்கும் ஹோலோகாஸ்ட் என்கின்ற பெயரில் அந்த துக்கத்தை யூதர்கள் அனுசரித்து கொண்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் முற்றுப்புள்ளி. ரத்தத்திலே தோய்க்கப்பட்ட அந்த உடுப்பெல்லாம் அக்கினியில சுட்டெரிக்கப்படும். சுட்டெரிக்கப்பட்டுட்டு இது காஸ் அண்ட் எஃபெக்ட். கொஞ்சம் கவனிங்களேன். காஸ் அண்ட் எஃபெக்ட். காஸ் என்ன? இப்போ இங்க ஒரு போன் இருக்குது, இதை தூக்கி கோவத்துல என்ன பண்ணிட்டேன்? கீழே போட்டேன். காஸ் காரணம். எஃபெக்ட் என்ன? போன் வந்து திரும்பி போன்னு பேச முடியாது. காஸ் அண்ட் எஃபெக்ட். இங்க காஸ் அண்ட் எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் எஃபெக்ட சொல்லிட்டாரு தீர்க்கதரிசி. ஃபர்ஸ்ட் விளைவை சொல்லிட்டாரு. இப்ப காரணத்தை சொல்றாரு. என்ன அந்த காரணம்? எல்லாம் சேர்ந்து படிங்க 6ஆம் வசனத்தை. கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். இவ்வளோ இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் நடக்கிறவர்கள் விடுதலை பெற்றார்கள். அந்த ஜாதிகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டது. மகிழ்ச்சி பெருகினது. கொள்ளையிலே சந்தோஷப்படுகிற சந்தோஷம் அவர்களுக்கு ஏற்பட்டது. மீதியான் நாட்களிலே நடந்த அந்த துக்கங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. நுகத்தடி நீக்கப்பட்டுருச்சு. சுமைகள் விலக்கப்பட்டுருச்சு. ரத்தம் சிந்துதல் நிறுத்தப்பட்டுருச்சு. யுத்தம் முடிவுக்கு வந்துருச்சு. சத்துருக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டார்கள். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இப்போ இங்க வந்து இவ்வளவு நாள் நான் கூட 6ஆம் வசனத்தை படிச்சுட்டு அப்படியே கடந்து போயிடும். போதும் வீடுங்க இதுக்கு இன்னைக்குல இருந்து வர போறவங்க வீட்டுக்கு யாரோ ஒரு வீட்டுல இத்த சொல்லி என்ன பண்ண போறேன்? ஜெபம் பண்ண. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. இது போதிய அளவுக்கு நாம தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இவர் பிறந்ததுனால ஏற்பட்ட, இவர் பிறக்கிறதுனால ஏற்பட்ட விளைவுகள் இன்னைக்கு பார்த்தோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இவர் பிறந்ததினால இதெல்லாம் நடந்தது மாத்திரமல்ல. 7ஆம் வசனத்திலே தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி. இப்போ எல்லாம் ஊருக்கெல்லாம் கொடுக்கிற ஆசீர்வாதம் போயிடுச்சு. இப்ப குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். எந்த குடும்பத்தை சொல்லுங்க? எந்த குடும்பத்தை? தாவீதின் குடும்பத்தை, ராஜா குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். ஓகே, இது ஒரு ஸ்பிரிச்சுவல். நல்லா கவனிங்களேன். எல்லாம் என்ன கொஞ்சம் பாருங்க, எல்லாம் என்ன கொஞ்சம் பாருங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஆவிக்குரிய தன்மை. ராஜா செழிப்பா இருந்தா மக்கள் செழிப்பா இருப்பாங்க. ராஜாவே நோஞ்சானா இருந்தா மக்கள் நோஞ்சானுக்கு நோஞ்சானா இருப்பாங்க. வேற உதாரணம் வேணாம். சமாரியாவில கொடிய பஞ்சம். ராஜாவே எங்களை ரட்சியும். 2 பெண்ணுங்க. ஒரு பெண்ணு ராஜா கிட்ட போய், ராஜாவே என்னை ரட்சியும். அவன் சொல்றான், எதை கொண்டு நான் உன்னை ரட்சிக்கட்டும்? எனக்கே சாப்பாடு இல்ல, எதை கொண்டு நான் உன்னை ரட்சிக்கட்டும்? அவன் சொன்னான். அதுக்கு என்ன, சரி உன் பிரச்சனை என்ன சொல்லு. இந்த பாருங்க இருக்கிறாள், இவகிட்ட ஒரு குழந்தை இருந்துச்சு, என்கிட்ட ஒரு குழந்தை இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பசி ஏற்பட்டுச்சு. 2 பேரும் ஒரு முடிவு பண்ணோம். இன்னைக்கு உன் குழந்தைய வெட்டி சாப்பிட்டுடலாம், நாளைக்கு என் குழந்தைய சாப்பிட்டுடலாம். அவன் தான் சொன்னான். ஒத்துக்குன்னு நேத்து எங்க குழந்தைய வெட்டி சாப்பிட்டோம். இன்னைக்கு அவ குழந்தைய கொடுனா, குழந்தை இல்லைன்னு சொல்றா. நீ தான் நியாயம் சொல்லணும். ஒரு புரியுதா இதனுடைய தாக்கம்? எவ்வளவு கொடிய நிலைமை புரியுதா? ராஜா என்ன பண்ணான்? தன் வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டான். இந்த கேள்விக்கு என்கிட்ட பதிலே இல்லை. இப்ப ராஜா வறுமையில இருந்தா ஜனங்களும்
வறுமையில. ராஜா நோயில இருந்தா ஜனங்களும் நோயில, ராஜா நல்லா இருந்தா ஜனங்களும் நல்லா இருப்பாங்க. சரி, என்ன நடந்துச்சு? தீர்க்கதரிசி வந்தான். ராஜா எப்ப தன் வஸ்திரத்தை கிழிச்சு, இனி நானும் சிங்காசனத்துல உட்கார்ந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தன்னை தாழ்த்தனோ, உடனே தீர்க்கதரிசி வந்தான். நாளைக்கு நேரம் சமாரியாவில், 24 hours, நாளைக்கு நேரம் ஒரு கழுதையின் தலையிற்று எல்லாம் பாக்குறல்ல, ஒரு மரக்கால் கோதுமை நான் சேக்கலுக்கும். நான் அதை ப்ரிப்பேர் பண்ணல, இப்ப அந்த கனெக்ஷனுக்காக சொல்றேன். 2 மரக்கால் வார் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும்ட்டான். உடனே ராஜாக்குன்னு ஒருத்தன் இருப்பான் தெரியுமா? ராஜா கூடவே இருப்பான், வெத்தலை பொட்டி பக்கத்திலே ராஜா கூட இருப்பான். அவன் என்ன சொன்னான்? வானத்தின் மதகுகள் திறந்தா கூட இது நடக்காதுன்னா. உடனே தீர்க்கதரிசி, உன் கண்ணுல பாப்படா, நீ சாப்பிட மாட்ட. நீ கண்ணுல மட்டும் பாப்ப, நீ சாப்பிட மாட்ட. சரி, அன்னைக்கு ராத்திரி என்ன ஆச்சு? சீரிய படை வெளியே இருக்கிறது, பெரிய முற்றுகை போட்டுக்கிறாங்க சமாரியாவுல. 4 குஷ்டரோகிங்க, சாப்பாடு இல்ல, எல்லாம் நோஞ்சன் ஆயிட்டான். இவங்க 4 பேர் என்ன யோசித்தானுங்க? பட்டணத்துக்கு போனாலும் சாவு, எதிரியினுடைய கேம்புக்கு போனாலும் சாவு. ஒருவேளை அவங்க பரிதாபப்பட்டு, நம்ம போய் பிச்சை கேட்கலாம், பரிதாபப்பட்டு எதனா குத்தாங்கன்னா சாப்பிட்டு போய்ச்சிக்கலாம், இல்லைன்னா செத்து போயிடலான்ட்டு அங்க நடக்க ஆரம்பிச்சாங்க. ஆலியனையாத்த ரொம்ப அழகா சொல்லுவாரு, ஆண்டவர் இந்த நொண்டி நொண்டி நடக்கிற குஷ்டோகி கால் கிட்ட ஆம்பிளிஃபையர் செட் பண்ணாராம். ரொம்ப ஒரு கால் வச்சுன்னு நம்ம பசங்க மியூசிக் அடிக்கிறாங்கல்ல, டம்முன்னு அப்படின்னு சத்தம் கேட்டுச்சா, அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இந்த சத்தத்தை, இந்த குஷ்டரோகிகள் நடக்கிற இந்த சத்தத்தை மேக்னிஃபை பண்ணி கத்தர் அவங்க காதுல பெரிய திரளின் பெரிய சேனையினுடைய சத்தத்தை காதுல விழ பண்ணாராம். அவங்க எந்திரிச்சு அப்படியே இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஓட்டம் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த குஷ்டரோகிங்க போய் ஒரு கூடாரத்துல சாப்பிட்டாங்க, பசி தீர்ந்துச்சு, தங்கம் வெள்ளி எல்லாம் இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த கூடாரத்துக்கு போனாங்க, அடுத்த கூடாரத்துக்கு போனாங்க. அப்புறமா தான் புத்தி வந்துச்சுட்டே, நம்ம பண்றது தப்பு, நாளைக்கு ராஜா கிட்ட மாட்டிக்குவோம். இது நற்செய்தி அறிவிக்கிற நாள், அண்டர்லைன் பண்ணிக்குங்க. இது என்ன எப்படிப்பட்ட நாள்? நற்செய்தி சொல்ற நாள். ராஜாக்கு போய் சொல்ல, அவன் நம்பல. அவன் இது எப்படி நேத்து தீர்க்கதரிசி சொல்லியும் நம்பல, பாஸ்ட் சொல்லியும் நம்பல. உனக்கு நல்லா ஒன்னாவாது, நீ நல்லா ஆயிடுவானா நம்பல. டாக்டர் சொல்லிட்டாங்களே, என்ன டாக்டர் தானே அவன்? ஆண்டவரா? அந்த டாக்டரை உருவாக்கின கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார் இல்ல, அவருடைய வார்த்தை மேன்மையானது தானே. இன்னைக்கு உயிரோட நம்மள வச்சுக்கிறார். தூக்கணும்னு நினைச்சா தூக்கிடுவாரு. போன ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்துல அந்த அம்மா ரொம்ப ஸ்டைலா நடந்து வருவாங்க, ரொம்ப ஸ்டைல் வாக்கு அவங்களுக்கு வருவாங்க. போன ஞாயிற்றுக்கிழமை பாதி செய்தியில உள்ள வந்தாங்க, பார்த்தேன் நான். இன்னைக்கு இல்ல, இருக்கட்டும், கண்டிப்பா ஆண்டுடைய சமூகத்துல இருப்பாங்க. ஆண்டவரை ஏத்துக்கொண்டு வாழ்ந்தபட்டினால அங்க இருப்பாங்க. சரி, இப்போ நம்முடைய வாழ்க்கையில நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இப்ப நற்செய்தி அறிவிக்கும்படியா போனாங்க, அறிவிச்சாங்க. ராஜா நம்பல. அப்போ கூட ஒருத்தன் சொல்றான், ராஜா சரி நம்ப வேணாம், நம்ம கிட்ட ஒரு 5 குதிரை இருக்குது, லாஸ்டா அத அனுப்பலாம். எவ்வளவு தூரம் அவங்க ஓடி போய்க்கிறாங்கன்னு தேடி பார்த்துட்டு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கலாமே, ஏதோ செய்யுங்க அப்படின்ட்டு ராஜா துக்கமா உட்காந்துக்கினாரு. இப்ப போனா எல்லை வரலாம் பார்த்தா வழியெல்லாம் எல்லாத்தையும் போட்டு ஓடிக்கிறாங்க. யாரோ துரத்துன மாதிரி 4 குஷ்டரோகிங்க துரத்துந்து ஒரு சேனை துரத்துன்னு நினைச்சுன்னு ஓடினாங்க. இதுவே ஒரு பெரிய பாடம். எது? நமக்கு பார்வைக்கு பலவீனமானவர்கள், வயசானவங்க, ரொம்ப ஒன்றுத்துக்கும் உதவாதவங்க இருக்கிறாங்களா? ரொம்ப யோசிக்க வேண்டாம், அவங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ணா போதும், வாலிபர்கள் இடறி விழுந்துருவாங்க. இளைஞர்கள், நான் என்ன விட்டா யாரும் இல்லை, யாருன்னா பார்த்து அடிக்கணும்னு தோன்று பாரு, அவன்லாம் விழுந்துருவான். நான் ஒண்ணு இல்லை சாமி, நான் ஒண்ணு இல்லை சாமி, ஏச்சப்பா என்னை காப்பாத்துங்கன்றவங்க, அவங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அப்ப இந்த குஷ்டரோகிகளுடைய நடைய மாத்தி அவங்கள துரத்தின ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சார் சமாரியாவில். அதுதான் இங்க என்ன, ராஜா ஆசீர்வாதமா இருந்தா மக்கள், இப்போ ராஜா வீடு சப்பனிடப்பட வேண்டும். எல்லாம் சரியாச்சு, இப்ப ராஜா வீடு சப்பனிடப்பட வேண்டும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி, ஏசுநாதர் இந்த உலகத்துல பிறந்த முக்கியமான நோக்கங்களில் ஒன்று தாவீதின் வீட்டை சரி பண்ணி
அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படி. பாருங்க, பொருளாதார விஷயம் தாவீதின் குடும்பத்துக்கு சொல்லல. மணி இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் டேவிட். கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு போன பிறகு பணம் உனக்கு பிரச்சனையே இல்லை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியல. நாம ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு வந்த பிறகு பணத்தை பத்தி கவலையை விட்டுறணும். பணத்தை குறித்த கவலையை விட்டுறணும். அது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாலும் சரி. இனி அதை பத்தி நான் என்ன பண்ண மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். தாவீதுக்கு பாருங்க, நீதியையும் நியாயத்தையும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவம், அவருக்கு ஒரு கர்த்தத்துவத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். God is preparing a government for his only son. தம்முடைய ஒரே பேரான குமாரனுக்கு பிதாவாகிய தேவன் ஒரு அரசாங்கத்தையே ஏற்படுத்துகிறார். அவருடைய கர்த்தத்துவம் பெருக்கத்துக்கும் அதின் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம். இதை இங்க இங்கிலீஷ்ல the zeal of the Lord will do it. இதை செய்து முடிக்கும். கர்த்தருக்கு ஒரு வைராக்கியம் தான். என்ன அந்த வைராக்கியம்? என்னை ஆசீர்வதிப்பது. ஓ, உன்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு வைராக்கியம். அதுதான் இந்த பகுதி சொல்லுகிறது. கிறிஸ்துமஸுக்கு என்ன ஆகுமோ தெரியலையே, உனக்கே அந்த கவலை. உன்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு வைராக்கியமா இருக்கிறது. வைராக்கியம்ன்ற வார்த்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? கோபம், வைராக்கியம். அப்படியே கோபம் அப்படி முன்னு நிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்க நான் அப்படி வரப்பாக்குறேன். நான் ரொம்ப கோபமாக்குறேன். என்னத்துக்கு? உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு. எப்படி இது தனலட்சுமி அம்மா? உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் கோபமாக்குறாரு. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு, ஏன்னா அவருடைய வாக்குத்தத்தம். இதுக்காகத்தான் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். தாவீதின் வீட்டை அவர் சரி பண்றாரு. சரி பண்ணி நீதியும் நியாயத்தினாலும் நிலை நிறுத்துகிறார். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்து. ஏன்னா உன்னுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். சமாதானத்தின் பெருக்கத்தினால் உன்னையும் உன் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துமஸ் நல்லா கியர் அப் ஆகுதுல இந்த வருஷம். ஆமா, நேத்து ரனிஷோ நானும் கார் ஓட்டின்னு வரோம். கஷ்டமான குண்டு குழிமாக்குற இடத்துல நான் ஓட்டின்னு வந்தேன். ரைட்டா? பாவம் புள்ள பாதியில தூங்கிட்டான். அந்த ஒரு பெரிய ஒரு ஆபத்தான டைம்ல தூங்கிட்டான். சற்றும் எதிர்பார்க்கல. 10 வீல் லாரி முன்னால ஒரு டூ வீலர் அவாய்ட் பண்றதுக்காக என் வண்டியை நோக்கி வந்துட்டான். இந்த பக்கம் நான் வளைக்க முடியாது, இந்த பக்கம் இன்னொரு டூ வீலர் காரங்க வளைச்சிருந்தா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நான் அவங்க மேல மோதி இருக்கணும். எனக்கும் அந்த லாரி வீலுக்கும் ஒரு 2 இன்ச்சு இவ்வளவு தான் டிஸ்டன்ஸ். இவ்வளவு பக்கத்துல லாரியும் சடன் பிரேக்கு, நானும் சடன் பிரேக்கு. அந்த லாரி டிரைவர் பார்த்துட்டு அப்படின்ட்டு போனான், அம்மா நீயும் 2 பேரை காப்பாத்தனடா, நானும் 2 பேரை காப்பாத்தன, நம்மளுது தப்பு இல்ல. அப்பதான் மாப்பிள்ள முழிச்சுக்கிறாரு. நான் ஒன்னும் சொல்லல. சரி, திரும்பி பயணம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த வேத பகுதிய கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். என்னன்னா எக்ஸாக்டா இப்ப இங்க தங்குதுன்னு தெரியல. நமக்கு ஒரு பாலகன் அது தெரியும். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். சரி, அப்போ அடுத்த 3 நாள் 22ஆம் தேதி வரையிலும் கிறிஸ்துமஸ்க்கு முன்னால இன்னத்தை நான் ஆண்டவரே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்னும் போது 3 காரியங்களை ஏசாயா புத்தகத்திலிருந்தே கர்த்தர் நினைப்பூட்டினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உண்மையாகவே என்னோட கர்த்தர் பேசுனது இது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுக்கு வந்த உடனே இவ்வளோ டயர்டு, ஒரு பெரிய வேலை மாட்டிக்கிச்சு. ராத்திரி 1 மணி வரலாம் அந்த வேலை செஞ்சுட்டு கடைசியா படுக்கும்பொழுது ஒரு ஜான் ஹாகியா அவருடைய சர்மனை லாஸ்டா பார்த்துட்டு படுக்கிறது ஆன் பண்ண. இருளில் நடக்கிற ஜனங்கள்
பெரிய வெளிச்சத்தை வேற ஏதோ பிரசங்கம் பண்ணுகிறாரு, இந்த வசனத்தை தூக்கி விடுறாரு. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய சர்ச் அண்ட் இஸ்ரேல்னு பேசின்கிறாரு. அப்போ இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இது. இஸ்ரவேலை கர்த்தர் காப்பாத்துவார்னு அவர் பேசினாரு. நான் அப்ப உடனே என்னையும் கர்த்தர் காப்பாத்துவாரு, காப்பாத்தினுகிறாரு. என் மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்றைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில கர்த்தர் திட்டமும் தெளிவுமாக உன்னோட என்னோட பேசியிருக்கார். இனி நாம அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு துக்கமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரே உனக்கு ஆதரவு. ஏன்னா நமக்கு ஒரு எல்லாம் சொல்லுங்க, நமக்கு ஒரு கர்த்தத்துவம், அவர் நாமம் ஆலோசனை, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, அந்த சமாதான பிரபு இந்த வருஷம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நம்ம குடும்பங்களில வந்து பிறப்பாராக, நம்முடைய உள்ளத்திலே பிறப்பாராக, பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவாராக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஒரு நிமிஷம் முழங்கால் படிட்டு தயவு செஞ்சு